கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வரும் 30ஆம் தேதி வரை மழை தொடர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் வரும் 30ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை தொடர வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அருகே தற்பொழுது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழகத்துல வரக்கூடிய இந்த ஒரு வார காலத்திற்கு பரவலாக மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக கடந்த அடுத்த 24 மணி நேரத்திலும், அதாவது இன்றைய தினத்துல வட தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்துல ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் மற்றும் இடிமின்னுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் தரைக்காற்று மழை பெய்யக்கூடிய நேரங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதலாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் நாளைய தினமும் தமிழகத்துல மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரத்தில் தரைக்காற்றும் வலுவாக 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த புதிதாக உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளுடைய நகர்வுக்கு ஏற்ப தமிழகத்துல மழைக்கான வாய்ப்பும் வெயில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக வெப்பத்தை பொறுத்தவரையிலும் தமிழகத்துல அடுத்த 2 தினங்களுக்கு, அதாவது இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்கள்ல 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதமும் இருக்கக்கூடிய இடங்கள்ல அசௌகரியமான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மழையும் வெயிலும் ஒரு சேர தமிழகத்துல இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெயிலின் தாக்கத்தை பொறுத்தவரையிலும் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்ல அதனுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்காது எனவும், காற்றினுடைய போக்கில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் காரணமாக மேற்கு மாவட்டங்கள் அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்ட பகுதிகளிலும் தென் மாவட்ட பகுதிகளிலும் இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையிலும் 37 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பம் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க.